ஆமா, யாருடி அவன்? லாஸ்ட் வேகன்சி இன்னையோட முடியுது. அதனால லாஸ்ட் வேகன்சியில் 2 பேர் வந்து சேர்ந்தாங்க. ஒரு பாய் ஒரு கேர்ள் வந்து சேர்ந்தாங்க. அந்த பொண்ணோட பேர் தெரில, இவர் பேர் ஆதித்யான்னு வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்களே. ஓ, சரி சரி. ஆமாம், உங்கள் கிளாஸில் யாரும் நியூ ஜாயினர்ஸ் வரலையா? ஆ, எங்க கிளாஸ்லயும் வந்தாங்க. ஓ, அப்போ லாஸ்ட் வேகன்சி இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன் ஹோல் காலேஜ்க்கும். ஆ, ஆமா, சீனியர்ஸ்லாம் அப்படிதான் பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டேன் நானும். ம், என்ன திடீர்னு முகத்தில் ஒரு பளபளப்பு? அப்புறம்டி சக்கரை குட்டி, மண்டே சாரி கட்ட போறீங்க, ஞாபகம் இருக்கா? ம். மாமா ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். ம், நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பாரேன், எதுக்கு? நீங்களும் வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு போறீங்கல்ல, அதான் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? அதான் வெயிட்டிங். ஓ, நீ அப்படி வர. ஓகே ஓகே. ம், இன்னைக்கு லாஸ்ட்டாக மேம் போகும்போது கூட சொல்லிட்டு போனாங்க, ஃப்ரெஷர்ஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, மேம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, மேம் வரமாட்டாங்க, நம்ம இஷ்டம் போல நம்ம ஜாலியா விளையாடலாம். ம். நீ மாமா கூடயே இரு. ம், அப்போ நவமித்ரா கூட யார் இருப்பா? நவமித்ராக்கு தான் இப்போ புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கல்ல. யார் அது? எனக்கு தெரியாம அவளுக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டு. அதோ நின்னு கூட பேசிட்டு இருக்காங்களே 2 பேரும், அதான் அவ ஃப்ரெண்டு. ஹலோ, அவனெல்லாம் பார்க்க ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிற மாதிரியா இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணோம் 2 பேரும், அவ்வளோதான். மற்றபடி அவனெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க. சரி சரிடி. சரி, நான் இப்போ பேசிட்டு வரேன்டின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் கிளம்புறேன். இனி மண்டே பார்க்கலாம், ஓகேவா? வீட்டில் போயிட்டு நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன். சரிடி, ஐம் வெயிட்டிங். ம், சரி, பாய். சரிடி, பார்த்து போ. ம். டேய், பேசி முடிச்சிட்டியா? போலாம் வா. இந்தா வந்துடுச்சுல அழைப்பு, வரேன்டா. பாய். ம், உங்க ஃப்ரெண்டு பேசிட்டு வந்துட்டாங்க, உங்க பின்னாடி தான் நிக்கிறாங்க பாருங்க. அப்பா சந்தோஷம், வந்துட்டா. கண்டு இன்னும் கொதி தீரலையா இவளுக்கு? ஐயையோ, இவங்க 2 பேர் என்ன தான் பார்த்துட்டு நிற்கிறாங்களா? நவமித்ரா, போலாமாடி? ம், ஓகே ஆதித்யன், நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வரோம் ஆதித்யா. ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க, மண்டே மீட் பண்ணலாம். ம், மண்டே நீங்கெல்லாம் saree கட்டிட்டு வருவீங்கல்ல? ஆமாம். ஏன் நீங்கள் முண்டு உடுக்க மாட்டீங்களா? ஆமா, ஃப்ரெஷர்ஸ் எதுவுமா பின்ன வேஷ்டி சட்டை இல்லாமலா? கண்டிப்பா. ஓகே, சரி, நாங்கள் கிளம்புறோம். ஆ, பார்த்து போயிட்டு வாங்க. ம், புல்லு மேலே பேக் தனியாக கிடக்கு, வரும்போது மறக்காமல் எடுத்துட்டு வா. ம். எப்படியோ பேசி ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு, இனி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல நம்பிக்கையை வர வைக்கணும். வாமா, டெலிவரிலாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆ, முடிஞ்சுதுப்பா. சரிம்மா. சார், நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆ, உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சுதுப்பா, நீ போகலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஆ, கவி நீ வா, இஷ்யூஸ் எழுதலாம். போக போறீங்களா? ஆமாங்க, கிளம்புறேன். ம், சரி. அப்புறம் நான் அப்போவே எதுவும் பார்க்கல, நீங்க எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. ஹலோ, உங்ககிட்ட தான். ம், கேக்குது. இப்படி திரும்பி இருக்கிறதுக்கு காரணம் வெக்கமா கோவமா? நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? ம். ஆ, போறேங்க, பாய். ம். ஆமா, இந்த பொண்ணு சேட்டு வீட்ல அரெஸ்ட் ஆகி இருந்த பொண்ணு மாதிரியே இருக்கே. ஆ, அதே பொண்ணு தான். ஏங்க, இங்க என்ன பண்றீங்க நீங்க? இது எங்களோட சூப்பர் மார்க்கெட் தான். அப்படியா? ம், நல்லதா போச்சு. ஏன்? சொல்றேன். ம், சரி, அதுக்கப்புறம் நீங்க சேஃபா தானே இருக்கீங்க? எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லைங்க, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக தான் லைஃப் போய்கிட்டு இருக்கு இப்போ. ஓ, ஓகே. என்ன வாங்க வந்தீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமாங்க, ரொம்ப பெரிய ஹெல்ப் ஒன்று வேணும். இந்த பொண்ணுக்கு நம்மக்கிட்ட என்ன ஹெல்ப் வேணும்? சொல்லுங்க, என்ன ஹெல்ப்? ஆமாம், இப்போ அவரை பற்றி கேட்கும்போது இவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. பரவாயில்ல, கேட்டு பார்க்கலாம். இந்த பொண்ணு என்ன திரும்பி இருந்து ஏதோ பேசிட்டே இருக்கு தனியா. ஹலோ,
கூப்பிடுறாங்க, இனி கேட்டுலாம், எதுனாலும் டவுட் தீரும்ல. ஆ இல்ல, ஏதோ ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி இருந்து தனியா பேசிட்டு இருக்கீங்களே, அதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? இல்ல, அன்னைக்கு எங்க 3 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்கல்ல, ஆட்டோ கூட ஓட்டுனாங்களே. ஆமா, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஆ, தெரியும். தெரியுமா? என்ன சிரிச்சிட்டே தெரியுமான்னு கேக்குது இந்த பொண்ணு. ஆமாங்க, தெரியும். தேங்க் காட். ஐயோ, ஐயே, என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? ஹலோ, என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு அந்த பக்கம் திரும்பி ஏதாவது ஒன்று தனியாக பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்காக போயிட்டு தேடிட்டு வரேன் அவங்கள. ஏன் தேங்க்ஸ் ஏதாச்சும் சொல்லணுமோ? ஏங்க, தேங்க்ஸ் எல்லாம் அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறையா வாட்டி சொல்லிட்டோம். பின்ன எதுக்கு அவங்கள தேடிட்டு இருக்கீங்க நீங்க? அது அது வந்து என்னன்னா, ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் அவரை? இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, அதை சொல்லுங்க. சொல்கிறேன். இங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? டெலிவரி பண்ணுறாங்க. ஓ, ஓகே. சொல்லுங்க, எதுக்கு அவங்கள தேடினீங்க? அது வந்து ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்ப இருந்து எதேதோ பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கீழே குனிஞ்சு தரையை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? எதுக்கு அதித்த தேடுது? ஹலோ, என்ன பண்ணுறீங்க? அது அது வந்து நான் அவங்கள லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறீங்களா? அவங்க உங்களை காப்பாற்றினதுனாலயா? அதனால் மட்டும் இல்லை, அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. இவளுக்கு எவ்வளோ தைரியம்! அரிக்கா அப்படி மாதிரி இருந்துக்கிட்டு அதித்த லவ் பண்ணணும்னு நினைக்கிறா. எனக்கு கோவமா வருது. இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த பொண்ணு போயிட்டு அதித்த லவ் பண்ணுது. நான் சொன்னதுக்கு ஏதோ ரிப்ளை கொடுக்காம இருக்கீங்க. நான் என்ன ரிப்ளை கொடுக்கணும்? நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? நானா? ஆமாங்க, நீங்க தான். சொல்கிறேன். அவரோட பேர் மட்டும் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? பேரு தானே, இரு சொல்கிறேன். ஏதாவது உனக்கு பிடிக்காத பேராக பார்த்து தாண்டி சொல்லுவேன். முனியாண்டி, இதுதான் கரெக்டான பேர். ஒரு பேர் கேட்டதுக்கா இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல யோசிக்கல, சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க. முனியாண்டி. என்ன, முனியாண்டியா? ஆமாங்க, ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? முனியாண்டி தான் அவர் பேரே. ஐயே, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்வேதா முனியாண்டியா? யோசிக்கும் போதே கன்றாவியா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் அவர் பேரை மாத்திரணும், இல்லாட்டி ஸ்வேதா முனியாண்டின்னு அப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தெரியணுமா? அசிங்கம். யோசி, நல்லா யோசி. உனக்கு இது தேவைதான். உனக்கு அவர் கேக்குதா? ஒழுங்கா இதோட ஓடி போயிடு. இந்த சூப்பர் மார்க்கெட் பக்கமே வந்துடாத. மண்டையும் ஆலயம் பாரு. சரிங்க, நான் கிளம்புறேன். ஆனா நான் சொன்னதை மறக்காம அவர்கிட்ட சொல்லிடுங்க. இது திருந்தாது போல. சரி. ஒரு நிமிஷம். நீங்க பர்ச்சேஸ் பண்ண தானே வந்தீங்க, எதுவும் வாங்காமலே போறீங்க? மனசு நிறைஞ்சிடுச்சுங்க, ஒன்றும் வாங்க தோணல, கிளம்புறேன். சரி. முனியாண்டி முனியாண்டி கன்றாவி. மண்டையும் ஆலயம் பாரு. தோப்பா முடி. இவளுக்கு ஏன் அதித்த கேக்குதா? இன்னொரு வாட்டி நீ இந்த பக்கம் வந்து பாரு, உன் காலை முறிச்சு அடுப்புல வைப்பேன் நானு. ஐயோ, நான் ஏன் இப்படி கோவப்படுறேன்? பாவம், அந்த பொண்ணை வேற திட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு தானே லவ் பண்றேன்னு சொன்னா, அதுக்கு நான் ஏன் இப்படி கோவப்படுறேன்? ஐயோ, எனக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. கவி, இங்க வாமா. வரேன்பா. நான் அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் என்னை சும்மா விட்டீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம்தான். தேங்க்யூ ஸோ மச். ஆனா அந்த இடுப்பு என்ன அழகு! அவ்வளோ பக்கத்துல பார்த்தேன், என்னால நம்பவே முடியல. கனவா இல்ல நினவான்னு.
நானே கஷ்டப்பட்டு என்னை கண்ட்ரோல் பண்ண வச்சாலும் நீங்க சின்ன சின்ன வேலையை காமிச்சு என்னை உசுப்பேத்தி விடுறீங்க. இதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கே இல்லை, சொல்லிட்டேன். ஐயோ, நாளைக்கு வேலைக்கு போகணும், என்னை தூங்க விடுறீங்களா? தயவு செஞ்சு போங்க இங்கிருந்து. குட். ஐயோ, புரண்டு படுத்தாலும் தூக்கம் இல்லை, நிமிந்து படுத்தாலும் தூக்கம் இல்லைன்னு வசீகரா விஜய் மாதிரி என்னை புலம்ப விட்டுறீங்க போல. ப்ளீஸ், எனக்கு உறங்கணும், தயவு செஞ்சு போறீங்களா? போயிட்டு திரும்பி வர வேலை வச்சுக்கூடாது. நல்லது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அச்சோ, அவங்க எப்படி பேசுனாங்க, எனக்கு வெக்கமா வருது நினைக்கும் போது. ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க, என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அச்சோ, நான் வேற ஆட்டோ மேலேருந்து அந்த பாக்ஸை எடுக்கிறேன்னு நல்லா சொதப்பி வச்சுட்டேன். அவங்க என்னை பார்த்துட்டு பார்க்கலன்னு போய் சொல்லிட்டு போனாங்க. அவங்க ரொம்ப மோசம். நீங்கள் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம்! எனக்கு வர கோவத்துக்கு இப்போ மட்டும் அந்த பொண்ணு என் கையில் கிடச்சதுன்னு அவ்வளோதான், கட் பண்ணி ஜூஸ் பிழிஞ்சிருவேன் அவளை. முனியாண்டின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் சொன்னதை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போறாளே அவ, திமிரு பிடிச்சவ. கவி, அங்கே என்ன சத்தம்? படுத்து தூங்கு. ஐயோ, கோவத்தில் ரொம்ப சத்தமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இனி அமைதியாக படுத்து தூங்கலாம்.